அதிகமான பொறுமையும் நிதானமும் கொண்ட மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னாலே தனித்திருந்து அவங்க தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் மீனராசி அப்படின்றாங்கன்னா அவங்களுடைய முக தோற்றமும் தெளிவான சிந்தனையும் அவங்க முகத்துல பிரதிபலிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமா இவங்க பேச மாட்டாங்க. அவங்க பேசினாலே பாருங்க ஒரு நகைச்சுவையா பேசக்கூடிய அமைப்பு இருக்கு. இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க. இவங்களும் அதிகமா யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டாங்க. இவங்க தேடி பேசக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க. அதிகமா புத்தகம் படிக்கிற பழக்கமும் இவங்க இருக்கும். மீனராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குறைஞ்ச அளவுக்காவது ஒரு செல்ஃப் இருக்கும், புத்தக செல்ஃப் இருக்கும். குறைஞ்ச அளவுக்கு ஒரு 10 புக்காவது இருக்கும். படிக்கவே இல்லைன்னா கூட அவங்க வீட்டுல ஒரு 10 புக்கம் இருக்கும். அந்த மாதிரிதான் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் ஏன்னா உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி 10ல உட்கார்ந்து இருக்காரு. அவர் யாரும் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி கூட தான் இருக்காரு சனி பகவான். 8, 9க்கு அதிபதியான சனியோட போய் சூரியன் சேர்ந்து இருக்காரு. அப்ப இந்த நேரங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளங்கங்கள் வரும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசாங்க வழியில ரொம்ப நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. பெரியவங்க உங்களுக்கு பாதிப்பு தராது. சிறிய அளவுல உங்களுக்கு மனசுல ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். பார்த்துக்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதி தான் போய் 3ஆம் இடத்துல கேது வேற இருக்காரு. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள நீங்க முடங்கி அப்படி சோர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. சிறு வியாபாரிகளா இருக்கீங்க, நடைபயில வியாபாரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல அமைப்பா இருக்கு. இடம் விட்டு இடம் மாறி நம்ம தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல வேண்டாம் நம்ம இன்னொரு இடத்துக்கு மாறிடுவோம், ஒரு கடையை பிடிச்சு பார்ப்போம், அந்த மாதிரிலாம் அமைப்புகள் அதிகமா இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான ஒரு முன்னேற்றமும் லாபமும் தரக்கூடிய நேரமாகத்தான் இந்த பங்குனி மாசத்துல இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் இல்லைன்னா உங்க குழந்தைகளுக்கு உங்க ராசியிலேயே 7ஆம் அதிபதியும் 10ஆம் இடம் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கனால உங்க ராசியில அமர்ந்து 5ஆம் இடத்தையும் 7, 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். அவங்க என்ன முயற்சியா இருக்கிற இந்த காலகட்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய பாக்கியஸ்தர் உங்களுடைய தந்தைக்கு இதுவரை இருந்த ஒரு நோய் பற்றிய பயம் சரியாயிடும். நீங்க இப்ப எதெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு தூரதேசமா போய் ஆன்மீக யாத்திரை போக நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. வழிபாடுகள் ரொம்ப நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு வழிபாடு மூலமா தான் இருப்பீங்க. என்ன மதமா இருந்தாலுமே ஒரு வழிபாட்டுனா நீங்க தீவிரமா தான் இருப்பீங்க. அப்ப அந்த இடத்துக்கு போக நினைச்சிட்டே இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு இப்ப நீங்க போகக்கூடிய சூழல் அதிகமா இருக்குது. முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணத்தை இந்த மாசம் கரெக்டா பண்ணிருங்க. நீங்க பண்ணீங்கன்னா அந்த வாழ்க்கையில மிகவும் சிறப்பானதாக இருக்கும். திருமண காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் உங்களுக்கு ஏன்னா அவர் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப சுப காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு தள்ளி போகாது. இது வரைக்கும் இழுபறியா நடக்குமா நடக்காதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்த திருமண காரியங்கள் எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சரியான முறையில நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனராசியை சேர்ந்த ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே பாத்தீங்கன்னா காதல் திருமணம் இப்ப நடக்கிறதுக்கு இந்த மாசத்துல வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு திருமணத்துக்கு யாருமே ஒத்துக்கவே மாட்டேங்க, எங்க வீட்டுல பேரண்ட்ஸ் 2 சைடும் புலம்பிட்டே இருப்பீங்க. அப்ப எல்லாமே பாருங்க இந்த மாசத்துல 2 பேருடைய பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு ஒரு திருமணத்துல போய் முடியக்கூடிய வாய்ப்புகளை இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. வெளிநாடு செல்வதற்குண்டான யோகம் அதிகமா இருக்குது, பயன்படுத்திக்கங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க வெளிநாடு போனீங்க அப்படின்னா நீங்க நிரந்தரமா அங்க போய் இருந்து ஒரு வேலை பார்க்கவோ ஒரு தொழில் பண்ணவோ முடியாது. ஒரு குறுகிய காலங்கள் மட்டும் 1 மாசம், ஒரு 10 நாள், 1 வாரம் இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நம்ம வரலாம். நிரந்தரமா நீங்க அங்க இருக்க முடியாது. இப்ப நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களுடைய குலதெய்வம் அந்த குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப தேவை உங்களுக்கு. குலதெய்வத்தை நீங்க கண்டிப்பா பண்ணிக்கங்க. சின்ன சின்ன முயற்சியில் எதுவுமே தடையில்லாம நடக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த பங்குனி மாசம் முழுவதுமே இருக்குது. பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மீனராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் மனச்சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய மாதமா இருக்கிறதுனால கொஞ்சம் பக்குவமா நீங்க இருந்துக்குங்க. புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாங்க அப்படின்னா அவங்க பழகிறதுக்கு யோசனை பண்ணி பார்த்து நீங்க பழகுங்க. பள்ளியில நீங்க தேவையில்லாத ஒரு வதந்தியை உங்கள் மேல ஏற்பட போகுது. அந்த வதந்திக்கு நீங்க காரணகர்த்தாவா இருக்காதீங்க. அதுவே உங்களை வீண்பலி சுமத்தி கல்வி தடை பண்ணக்கூடிய நேரமாவும் இருக்கிறதுனால பள்ளிக்கு போனோமா நம்ம அந்தமான மட்டும் தான் இருக்கணும் முடிச்சு வேற எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அங்க இங்க நீங்க போய் சுத்தினா உங்களுடைய பேர் கெட்டு போயிடும். இதனால உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க. மீனராசியில் பிறந்த பெண்கள் புதியதாக ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது உங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே மிகவும் பெரிய பொற்காலமாகத்தான் இருக்கும்.
நிர்வாக திறமை உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க திறமைகள் எல்லாமே பழிச்சிடும். வீட்டை வந்து நீங்க அலங்காரம் பண்றது, புதுசா ஒரு லைஃப் ஸ்டைல கொண்டு வருவீங்க. எல்லா இதுலயும் பாருங்க உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க வந்து மாத்திக்கிறீங்க. நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு நீங்க கொண்டு வருவீங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. உங்களுக்கு உங்க ஊர் இருக்கக்கூடிய வழிபாடுகள் தான் முருகர் வழிபாடு. புதன்கிழமை தோறும் நீங்க வந்து பண்ணிக்கணும். புதன்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு போங்க. அது போக வள்ளி தெய்வானை சேர்ந்தவங்களா இருக்கணும். 2 பெண்களின் நடுவுல முருகர் இருக்கணும். அப்படி ஒரு முருகர் கோயில்ல போய் அங்க போய் வந்து 5 மாவிளக்கு தீபம் புதன்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு செவ்வரளி மாலை வாங்கி சாத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதத்திலேயே நிறைய பெரிய சிறப்பான பலன்கள் வரும் உங்களுக்கு வந்து. இப்ப நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாசத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்ல பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.